உலகெங்கிலும் வாழும் இந்தியர்கள் தீபாவளி பண்டிகையை விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அமீரகத்திலும் தீபாவளி பண்டிகையை மக்கள் விமர்சையாக கொண்டாடினர். துபாயின் முக்கிய பகுதியான பர்துபாயில் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் இந்த பகுதியில் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புத்தாண்டை வரவேற்பது போல தீபாவளி பண்டிகையை வெகு விமர்சையாக மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். 3 நாட்கள் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையொட்டி தங்கள் வீடுகளை சீர் செய்து புதுப்பொருட்கள் வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கோவில்களிலும் குரு தர்பாரிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. தீபாவளின்னு சொன்னாலே பட்டாசு நாட் இஸ் அசோசியேட்டட். அது அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூடு இங்கே மிஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம வெளியில் போய் தான் எல்லாரையும் பார்க்குறோமே இல்லையா. நம்ம வீட்டுக்கு வர்றதுங்கிறது அதுவும் ஒர்க்கிங் டேல ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால அது ஒன்று மிஸ்ஸிங். தீபாவளியை முன்னிட்டு பண்டிகைக்கு முந்தைய நாள் தங்க நகைகளை வாங்கி மக்கள் மகிழ்ந்தனர். வீடுகள் தோறும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகையொட்டி பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை விடப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு அமீரகத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே சிறிய அளவில் பட்டாசுகள் வெடிப்பது காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.